ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ரீச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா April 2. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் 22,795 இருக்குது. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 22,800 கால் ஆப்ஷன், தென் 22,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 22,800 கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 100க்கு. தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணுறோம். குவான்டிட்டி இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும். ஸோ ப்ரீமியம் பொறுத்து உங்களுக்கு கேபிட்டல் மாறும். அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 lots பண்ண போகிறீங்கன்னா 5,000 rupees ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 6 to 7 points தான் வரும். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸ் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ தான் நமக்கு ஈஸியாக டார்கெட் ரீச் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது எப்பயும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்லைட்டாக மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பை என்ட்ரி எடுத்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 18,000 ப்ராஃபிட் இருக்குது இனிஷியலாக. ஸோ 35,000 வந்திருக்கு. ஓகே, ஸோ ப்ரீமியம் கால் ஆப்ஷனில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் நமக்கு 600 rupees மேலே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 42,575 வந்திருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 75,075 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100.7, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் 112.25. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 75,000 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் ஷூர். தேங்க்யூ.